உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. கவர் 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 பண்றா. பேக்கப் பண்ணா. புடி 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 அவனை போடு. சுடுறான் அவனை. சுடு 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 சுடு. சுடுறான், நல்லா சுடுறான். நீ அங்க வா, அங்க வா, அங்க வா. ஹலோ மா, அப்புறம் பேசுறேம்மா. ஏய் மச்சான் மச்சான் மச்சான், சாரிடா. வா 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 புடி. நமக்கு எந்த கெடுதலும் நினைக்காத ரெண்டே ஜீவன் உங்களுடைய அம்மா அப்பா தான். அவங்களுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஹலோ, சொல்லுங்கப்பா. நான் வேலையா இருக்கேன்ப்பா. கரண்ட் பில் கட்டிடுறேன். ரீசார்ஜ் பண்றேன்ப்பா, வைங்க. நான் வேலையா இருக்கேன்னு சொல்றேன்ல, நீங்களே போய் பண்ணிடலாம்ல. நம்ம பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அவங்கள சின்னவங்க மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க நம்ம கிட்ட கேட்குற கேள்விகள்லாம் சிம்பிள் தான், ஆனா அதுல இருக்கிற அன்பு இருக்கே, அது ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு, பணம் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அவங்க கிட்ட பேசுறோமா, அதுதான் அவங்களுக்கு பெரிய கிஃப்ட். வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்காக நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? நான் புரிஞ்சுட்டேன். நீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ரிச்சர்ட் ஆஸ்வின். இது ஜென்சி கோட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கட்டளை 4th கமாண்ட்மெண்ட், தாய் தந்தையை மதித்து நட அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. இந்த கட்டளை எனக்கு இல்லப்பா, சின்ன பசங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்மள பல பேர் எஸ்கேப் ஆகிறோம். ஆனா நீங்களும் ஒரு வளர்ந்த குழந்தை தான் அப்படின்றத மறந்துடாதீங்க மக்களே. நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வயசாகும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புலம்பலாம், அதனால நம்ம டென்ஷன் ஆகுறோம். ஆனா நீங்க சின்ன வயசுல
குவா குவான்னு அழுதுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பசிக்கும் பொழுது, தண்ணி தாகம் எடுக்கும்போது, டயப்பர்லயே பாத்ரூம் போயிட்டு நச நசன்னு இருக்கும்போது, அவங்க நடுராத்திரி 1 மணியா இருந்தாலும் சரி, 2 மணியா இருந்தாலும் சரி, அவங்க உங்கள பாத்துக்கலையா? அப்போ நீங்க மட்டும் இப்போ நாங்க ரொம்ப பிஸி, என்னால அவங்கள பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட வயசான காலத்துல சொல்றது எந்த விதத்துல நியாயமாகும்? ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு பார்ப்போமா? ஒரு காட்டுக்குள்ள ஒரு அப்பா கார் ஓட்டிட்டு போறாரு. அவரோட வயசான அப்பா அம்மாவ, அதாவது அந்த வீட்டோட தாத்தா பாட்டிய கூட்டிட்டு போய் காட்டுல வந்து விட்டுட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு போனா அவனோட சின்ன பையன் வந்து கேட்கிறான், "நைனா நைனா தாத்தா பாட்டி எங்க நைனா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவர் சொல்றாரு, "தாத்தா பாட்டிக்கு வயசாயிடுச்சுடா மகனே, எக்ஸ்ட்ரா லக்கேஜ், தேவையில்லாத தொல்லை அப்படின்னு சொல்லி காட்டுல விட்டு வந்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "ஓ அப்படியா நைனா, சூப்பர் நைனா" அப்படின்னு சொல்றான். உடனே அப்பாவுக்கு சந்தோஷம்ப்பா, பையன் நம்மள புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த பையன் வந்து அவர்கிட்ட கேட்கிறான், ஓகே நைனா, நான் வந்து உன்னை எந்த வயசுல எடுத்துட்டு போய் காட்டுல விடணும், இப்பவே சொல்லிரு நைனா, நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன், மறந்துட போறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த அப்பாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே யப்பா! ஸோ அப்பா அம்மாவுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறத விட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுங்க. அப்பா அம்மாவை ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி பார்க்காம, ஆண்டவன் சொன்னது போல அடிக்கடி பாருங்க, அக்கறையா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வருவோம். இத பார்த்துட்டு இருக்க குழந்தைகளும், டீனேஜர்ஸும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நம்மளோட இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டானவங்க தான். அப்போ வந்து நமக்கான சில ஃப்ரீடம கேட்கும்போது, நமக்கான சில விஷயங்கள கேட்கும்போது, அவங்க கிட்ட வந்து தேர் இஸ் திஸ் டெர்ம் கால்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி டிஸ்அக்ரி. அதாவது நம்ம அன்போட, மரியாதையோட அவங்க கிட்ட பேசுற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள்லாம் கேட்டோம் அப்படின்னா, அது கிடைக்கும்னு என்னால கேரண்டி பண்ண முடியாது. ஆனா லபோ திபோன்னு கத்துறதுக்கு இது எவ்வளவோ பரவால்ல. ஸோ மக்களே, இளைஞர்களே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்காக வந்து நிக்க போறது உங்களோட ஆஃபீஸ் முதலாளி வந்து நிக்க மாட்டாங்க. உங்களோட அப்பா, அம்மாவும், உங்களுடைய ஃபேமிலியும் தான் வந்து நிப்பாங்க. ஸோ கடவுள் சொன்னது போல் லெட்ஸ் ஹானர் அவர் ஃபாதர் அண்ட் மதர். நாளைக்கு இதே ஜென்சி கோல்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க ரிச்சர்ட் ராஸ்வின். நன்றி, வணக்கம். என்ன சிங்கர் மேடம், ஷோலாம் எப்படி போகுது? சூப்பரா போகுது. பாடுறது யாரு? பாத்திருப்பியே. நான் தான் பார்த்ததே இல்லையே. அடிங்க. சரிங்க வா. வாட்? இந்தா அம்மாட்ட சாவி கொடுத்துரு. எல்லாம் ஓகே. ட்ரீட் எப்போ? ட்ரீட்டா இதோ. தம்பி தம்பி, என்ன? அப்பாவுக்கு உடம்பு முடியலப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். 5000 ரூபாய் இருந்தா. என்ன சும்மா காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்க? என்னமோ உன் காசு மாதிரி உள்ளன்னு ஒன்று பெற்றுட்டா செலவு பண்ணிட்டு தான் இருக்குமா? மாதம் மாதம் 1000 2000 வாங்குறல்ல. நீயும் வயசாயிடுச்சுன்னு வேலைக்கு போக மாட்டேற. அந்த ஆள் படுத்த படிக்க இருந்துட்டு என் காசு கறியா இருக்கிட்டு தான். ஏன்டா போன் எடுக்கல? சார்ஜ் எல்லாம் எடுக்கல. என்னாச்சு? அப்பாவா? போக வேண்டிய அவசரம் தானே. அம்மா எங்க? தெரியாம பேசிட்டேம்மா. மா மா இனிமே எனக்கு யாருமா இருக்கா? அப்பாவை விட்டுறாத விக்ரம், அப்பாவை விட்டுறாத விக்ரம், அப்பாவை விட்டுடாத விக்ரம்.
அப்பா இல்லப்பா, அப்பா இல்லப்பா, அப்படிலாம் இல்லப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருப்பா. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நாம் நேற்றைய தினம் முதல் 10 கட்டளைகளில் முதல் 3 நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இன்றைக்கு 4வது கட்டளையாக இருக்கின்ற தாய் தந்தையை மதித்து நட என்கிற அந்த முக்கியமான ஒரு கட்டளையை பற்றி உங்களோடு சிந்திக்க, விவிலிய பின்னணியில் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். 4வது கட்டளையை பற்றி விளக்கும் முன் குடும்ப வாழ்வை பற்றி நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். குடும்ப உறவுதான் அனைத்து உறவுகளுக்கும் அது அடித்தளமானது. பல வேளைகளில் இதை நாம் மறந்து விடுகின்றோம். குடும்பம் இல்லாமல் மற்ற உறவுகள் சாத்தியமில்லை. அதனால்தான் பல மனிதர்கள், பல அறிஞர்கள் நமக்கு சொல்வதுண்டு, குடும்பத்தை அழித்துவிட்டால் சமூகம் தானாக அழிந்துவிடும். ஒரு சமூகத்தை, ஒரு உலகத்தை அழிக்க வேண்டும் என்றால் குடும்பம் என்கிற அந்த அடித்தளத்தை, ஆணிவேரை அடித்து விட்டால் போதும், தானாக இந்த உலகம் இல்லாமல் போய்விடும். இந்த உலகத்தினுடைய அடிநாதமாக, இந்த உலகத்தினுடைய அடித்தளமாக, இந்த உலகத்தினுடைய உயிர் மூச்சாக இருப்பதுதான் குடும்பம், குடும்ப உறவுகள். குடும்ப உறவு செம்மையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த 4வது கட்டளை நமக்கு அதிகமாக பேச அழைக்கின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் மீட்படைந்த குடும்பம். நீங்கள், நான் எல்லோருமே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். என் குடும்பம் ஒரு மீட்படைந்த குடும்பம். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும், ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பமும் மீட்படைந்த குடும்பம். நாம் வெறுமனே மீட்படைந்த குடும்பம் மட்டுமல்ல, மீட்பு தருகின்ற குடும்பம். அதைத்தான் இந்த 4வது கட்டளை நமக்கு அழுத்தமாக சொல்லுகின்றது. நான் மீட்படைந்தால் மட்டும் போதாது, என்னோடு கூட இருக்கிற சக மனிதர்களையும் நான் மீட்படைய செய்ய வேண்டும். என் குடும்பத்தை இயேசு மீட்டு இருக்கிறார். என் குடும்பத்தை மட்டும் அவர் மீட்கவில்லை, என் வழியாக மற்ற குடும்பங்களையும் மீட்க சொல்லி அழைக்கிறார். அங்குதான் தாய் தந்தையை மதித்து நட என்கிற இந்த அற்புதமான கட்டளை அர்த்தம் பெறுகின்றது. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் குடும்பத்தை பற்றி குறிப்பிடுகையிலே, திருச்சபை குடும்பத்தின் வழியாகவே பயணிக்கிறது என மிக அழகாக சொல்லுகின்றார். பல வேளைகளில் நாம் குடும்பத்தையும் திருச்சபையும் தனித்தனியாக பார்க்கிறோம். அதனால்தான் திருச்சபை குடும்பங்களில் அது வளர்கிறது, குடும்பங்களில் அது பயணிக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் குட்டி திருச்சபை என அடிக்கடி நாம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கமும் நமக்கு அழுத்தமாக சொல்லுகின்றது. திருச்சபை குடும்பத்தின் வழியாகவே பயணிக்கிறது. குடும்பத்தில்தான் கிறிஸ்து மீண்டும் மீண்டும் பிறக்கிறார். குடும்பத்தில்தான் கிறிஸ்து மீண்டும் மீண்டும் வளர்கிறார். குடும்பத்தில்தான் கிறிஸ்து மீண்டும் மீண்டும் பாடுகளை சந்திக்கிறார். குடும்பத்தில்தான் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்றார். குடும்பத்தில்தான் கிறிஸ்து உயிர்க்கிறார். திருச்சபையினுடைய கோர் என சொல்லப்படுகிற, கிறிஸ்தவத்தினுடைய கோர் என சொல்லப்படுகிற அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு 2000 ஆண்டுகளுக்கு அது முன்னால் நடந்திருந்தாலும் கூட, நாம் வாழ்கிற குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த மீட்பு செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் குடும்பங்கள் மீட்பின் அடையாளம் என நாம் சொல்லுகின்றோம். நாம் மட்டும் மீட்பின் அடையாளம் அல்ல, நம்மை சார்ந்து இருக்கிற மற்ற குடும்பங்களையும் நாம் மீட்க செய்ய வேண்டும். அதற்கு இந்த 4வது கட்டளை மிக மிக அவசியம் என்பதை இந்த வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 4வது கட்டளை இறை அன்பிலிருந்து பிறர் அன்புக்கு நம்மை அழைத்து செல்கிற ஒரு கட்டளை. இந்த 4வது கட்டளை நாம் யாரையெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற அற்புதமான கட்டளை. கடவுளுக்கு அடுத்தபடியாக நமக்கு வாழ்வு கொடுத்த நம் பெற்றோரை
நாம் மதிக்க வேண்டும் என சொல்லி இந்த கட்டளை அழைக்கிறது. இந்த 4வது கட்டளை வெறுமனே பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அவர்களை அன்பு செலுத்த வேண்டும் என்கிற கட்டளை மட்டும் அல்ல, இது வாக்குறுதியின் கட்டளை. இதை வாக்குறுதியின் கட்டளை என திருச்சபை சுட்டி காட்டுகிறது. அதாவது கடவுளுடைய ஆசிரை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அற்புதமான கட்டளை தான் இந்த 4வது கட்டளை. பெற்றோரை அன்பு செய்து அவர்களை மதிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட ஆசிர் கிடைக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறது இந்த கட்டளை. விடுதலை பயனுள்ள புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாளெல்லாம் நீ நீடிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் போற்று என்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது என விவிலியம் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. ஒரு மகனுக்கு ஒரு மகளுக்கு ஏற்புடைய செயல் எதுவாக இருக்க முடியும் என சொன்னால், தன்னுடைய தாய் தந்தையை போற்றுவது, தன் தாய் தந்தையை மதிப்பது. ஆனால் இன்றைக்கு மிகவும் கவலையான ஒன்றாக நாம் பார்ப்பது, நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் உட்பட எல்லோருமே கூட வெளியில் இருக்கிற பலரை பாராட்டுவதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். வெளியில் இருக்கிற பலரை பாராட்டுவதிலும் அவர்களை மதிப்பதிலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் தருவதிலும் நாம் அதிக நேரத்தை செலவிடுகின்றோம். தவறில்லை. நமக்கு ஒரு சினிமா நடிகரை பிடித்திருக்கும் என சொன்னால் நாம் அவரை பற்றி பாராட்டி பேசுவது உண்டு. நமக்கு ஒரு விளையாட்டுத் துறையில் இருக்கிற ஒரு நபரை பிடிக்கும் என சொன்னால் அவருக்காக பல நற்காரியங்களை செய்வது உண்டு. அவற்றை நான் பெரிதாக தவறு என சொல்லவில்லை. நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரை பிடிக்கும். ஆனால் அதே வேளையிலே ஒரு சினிமா நடிகருக்கோ ஒரு நடிகைக்கோ அல்லது ஒரு அரசியல் தலைவருக்கோ அல்லது ஒரு விளையாட்டு நபருக்கோ அல்லது சமூக அந்தஸ்தில் பெரிய இடத்தில் இருக்கிற நபர்களுக்கோ அல்லது நாம் வேலை செய்கின்ற இடத்திலே நமக்காக இருக்கிற ஒரு பாஸ் அல்லது நம்முடைய முதலாளிக்கோ தருகிற மதிப்பை மரியாதையை கூட நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் தருவது கிடையாது. நம்முடைய பெற்றோர்களை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களுக்கான கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லி இந்த 4வது கட்டளை நமக்கு அறிவுறுத்துகின்றது. குறிப்பாக ஒரு சிலவற்றை உங்களோடு சற்று ஆழமாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். வயது முதிர்ந்தவர்களுக்கு பொதுவாக மரியாதை கிடைப்பதில்லை. இன்றைய ஒரு சிலர், நான் எல்லோரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, என் காதுபட நான் கேட்டு இருக்கின்றேன், ஒரு சில மாணவர்கள் அல்லது ஒரு சில இளைஞர் இளம் பெண்கள் வயதானவர்களை பார்க்கின்ற பொழுது பயன்படுத்துகிற வார்த்தைகள் வருத்தத்தை தருகிறது. பெருசு வருது பார், பெருசு போகுது பார், பெருசுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் மேல போக வேண்டியதுதான் என சொல்லி அவர்களது இதயம் நோகும்படி பல நேரங்களிலே கிண்டலாக பேசினாலும் கூட சில வேளைகளில் முதியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், வயதானவர்கள் அவர்களது மனம் நோகும்படி நாம் பேசிவிடுகின்றோம். வீட்டிலும் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை. சீராக் ஞான நூல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28 வசனங்களிலே பிள்ளைகள் தங்களுக்குடைய பெற்றோருக்கு மதிப்பும் மரியாதையும் காட்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள் என சீராக் ஞான நூல் சொல்லுகிறது. உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட, உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். உன் தந்தையினுடைய அந்த நாட்களை நீ நினைத்துப்பார். உன் தந்தை உனக்காக செய்த தியாகத்தை நினைத்துப்பார். உன் தந்தை உனக்காக மேற்கொண்ட கடினமான உழைப்பை நினைத்துப்பார். உன் தாயினுடைய பேறுகால வேதனையை நினைத்துப்பார் என வேதம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கிறது. இந்த 4வது கட்டளையை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையிலே நம் தந்தையினுடைய தியாகத்தை நினைத்து பார்ப்போம். நம் தாய் எவ்வளவு பேறுகால வேதனை உற்று என்னையும் உங்களையும் பெற்றெடுத்திருப்பார்கள். நம்முடைய தாய் எவ்வளவு பேறுகால நாட்களிலே எவ்வளவு தியாகங்களை அவர்கள் செய்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, அதை உள்வாங்கிக் கொள்வதோடு மட்டுமல்ல, நம் தாய் தந்தையை போற்றிட மதித்து நடக்க இன்றைக்கு இந்த கட்டளை அழைக்கிறது. மறவாதே, அவர்கள் உன்னை பெற்றெடுத்தவர்கள், அதற்கு ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் கொள்ள
இந்த திரு அவை அழைக்கிறது. என் தாய் தந்தை எனக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், போற்ற வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களது வயதான காலத்திலே உடன் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகளவிலும் சரி, இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. என்னை கூட எத்தனையோ பேர் சந்தித்து, ஒரு நல்ல முதியோர் இல்லம் இருந்தால் சொல்லுங்கள், என் தாய் தந்தையை அங்கே சேர்க்க வேண்டும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என சொல்லி தாய் தந்தையை முதியோர் இல்லங்களுக்கு தள்ளுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். சில வேளைகளில் புரிந்து கொள்ள முடிகிறது. வேலையின் நிமித்தம் நாம் பல ஊர்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது, பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனால் அதற்காக தாய் தந்தையினுடைய தியாகத்தையும் அவர்களது உழைப்பையும் அந்த உழைப்பில் பெற்றுக்கொண்ட பல நன்மைகளையும் மறந்து விடுவது என்பது இந்த 4வது கட்டளைக்கு எதிரானது என்பதை இந்த வேளையிலே நான் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தங்களின் பெற்றோரினுடைய அறியாமை, தங்களுடைய பெற்றோருடைய வறுமை, தங்கள் பெற்றோருடைய முதுமை ஆகியவற்றின் காரணமாக அவர்களை பெற்றோர்களாகவே அங்கீகரிக்காத பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்னுடைய தாய் படிக்கவில்லை என்பதற்காக, என்னுடைய தந்தை கல்வி அறிவு இல்லாதவர் என்பதற்காக, அவர் அறியாமையில் இருக்கிறார் என்பதற்காக, அவர்கள் அழகாக இல்லை என்பதற்காக, அவர்கள் முதுமை அடைந்திருக்கிறார்கள், அவர்களுடைய கன்னங்களில் குடி விழுந்திருக்கிறது, அவர்கள் எனக்கு ஈடாக இல்லை என்பதற்காக, அல்லது வறுமையோடு இருக்கிறார்கள், அவர்கள் உடை சரியில்லை, அவர்களது நடத்தை சரியில்லை, அல்லது அவர்களது பேச்சு சரியில்லை, இப்படி பல காரணங்களை சொல்லி பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிற அல்லது அங்கீகரிக்காத பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறார்கள். அப்படி செய்வது 4வது கட்டளைக்கு எதிரானது. உன் தாய் தந்தையை மதித்து நட என கடவுள் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான கட்டளைக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெற்றோர்களை பற்றி தவறாக பேசுவது, வசைபாடுவது, அவர்களை பற்றி பெருமையாக பேசவில்லை என்றாலும், அவர்களை பாராட்டி பேசவில்லை என்றாலும், அவர்களை அவதூறோடு பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். வெறுப்புடன் அவர்களை நடத்துவது, அவர்களை அடிப்பதற்காக கை ஓங்குவது, அவர்களை பராமரிக்காமல் விட்டு விடுவது, பிள்ளைகள் இப்படி செய்வது 4வது கட்டளைக்கு எதிரானது என்பதை இன்றைக்கு நாம் ஆழமாக புரிந்து கொள்ள இறைவன் நம்மை அழைக்கிறார். முதுமையில் பெற்றோர் கொஞ்சம் அறிவுத்திறன் குறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நானும் நீங்களும் கூட அந்த முதுமையை எட்டி பார்க்கத்தான் போகின்றோம். எல்லோருமே இளமையாக இருக்க போவதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் வயது கூடிக்கொண்டேதான் போகிறது. நிச்சயமாக நாம் எல்லோரும் அந்த முதுமையை அடைவோம். நமக்கும் அறிவுத்திறன் குறையும், நமக்கும் நடை வேகம் இல்லாமல் குறைந்து போய்விடும், நம்மாலும் நிறைய காரியங்களை செய்ய முடியாத நாட்கள் வந்துவிடும். அப்படிப்பட்ட சூழல்களிலே நாமும் அடுத்தவருடைய தயவை நாடி இருப்போம் என்பதை புரிந்து கொள்வோம். முதுமையில் பெற்றோர் அறிவுத்திறன் குறைந்து குழந்தைகளைப் போல் செயல்பட்டு எரிச்சல் ஊட்டுவது உண்டு. அன்புக்குரியவர்களே, 4வது கட்டளை அப்படி முதுமையோடு அவதிப்படுகிற பெற்றோர்களை, எரிச்சல் ஊட்டும் பெற்றோர்களை, தனது அறிவுத்திறன் குறைந்து போனதால், தன்னுடைய உடல் வாகு குறைந்து போனதால், திறன் குறைந்து போனதால் அவதிப்படுகிற அந்த பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள, சகிப்புத்தன்மையோடு அவர்களை பராமரிக்க இந்த 4வது கட்டளை நம்மை அழைக்கிறது. இதைத்தான் விவிலியத்திலே சீராக்கின் ஞான நூல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே, அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி, அவரை இகழாதே என மிக ஆழமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, முதல் 3 கட்டளைகள் கடவுள் சார்ந்த, இறைவன் சார்ந்த கட்டளைகளாக இருக்கின்றன. இந்த 4வது கட்டளை நம்மோடு கூடவே வாழ்ந்து, நமக்காகவே தியாகம் செய்து, நமக்காகவே தன் வாழ்வை முழுமையாக அழித்து கொண்ட நம் பெற்றோர்கள் சார்ந்த கட்டளை. நம் பெற்றோர்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் நம்முடைய கடமை என்பதை உணர்வோம். அதை செய்யாத போது நாம் கடவுளுடைய திருச்சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்குள் எப்போதும் இருக்கட்டும்.